வணக்கம். வளம். அந்த டிவிக்கேவை ஒழிச்சு விடுறதுக்கு வெளியில இருந்தெல்லாம் ஆட்கள் வர வேண்டிய அவசியமே இல்லை. இந்த தற்குறி கும்பல்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதுவும் ஒரு வளர்ந்த மாடு ஒன்று வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, லாட்ரி மாடு. அது ஒன்னே போதும். இந்த விஜய, அதுவும் ஜோசப் விஜய சுத்தம் ஒழிச்சு ஓரங்கட்டி உட்கார வைக்கக்கூடிய அத்தனை வேலையும் ஆளுக்கு முன்னாடியே செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்படி சிபிஐ ஆஃபீஸுக்கு போயிட்டு சார் வந்ததுக்கு பின்னாடி முதல்ல மக்களை, அதாவது அவங்களுடைய நிர்வாகிகளை சந்திச்சிருக்கா. அப்படி ஒரு கூட்டத்தை போட்டு மறுபடியும் கொஞ்சம் கூட திருந்தாத அந்த வாய் சவடால், வக்கன சவடாலுக்கு பார்த்தீங்களா, என்னவோ இந்த ஜல்லிக்கட்டில் இந்த என்ன சொல்றது, இப்படி இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறைக்கு எந்த விதமான முன் உதாரணத்தையுமே சொல்ல முடியாத ஒரு வாய்ஸ் ஆட்ட. அந்த தெருவில் நின்றுக்கிட்டு சவுண்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எதுக்கு வீட்டுக்காரனுக்கு வாக்கியா வரப்போ சண்டைன்னு வச்சுங்களேன், அப்போ சவுண்டு கொடுத்து பேசுவாங்க பார்த்தீங்கல்ல. டேய், நீ ஒரு ஆம்பளைக்கு பிறந்திருந்தேன்னு, ஒரு அப்பனுக்கு பிறந்தா வாடா வந்து மோதி பார்ப்போம்டா சவுண்டு கொடுப்பாங்க தெரியுமா. அது அதிகபட்சமாக நம்மளோட தமிழ் சினிமாவில் அதிகமாக இந்த விஷயத்தை யார் பயன்படுத்தியிருப்பாருன்னு கேட்டால் இந்த வடிவேல் தான் பயன்படுத்தியிருப்பாரு, அதாவது ட்ரோல் மெட்டீரியலா. அப்போ இங்கே தமிழ்நாட்டில் இந்த வெத்து சவுண்டு கொடுத்தோம்னா எவனும் காதுக்கு கூட வச்சுக்க மாட்டாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போன ஒரு விஷயம். ஆனால் பொது மேடையில் நம்ம பொது நாகரிகம்ங்கிறது வந்துக்கிட்டு அரசியல் நாகரிகம்ங்கிறது உண்டு. ஒரு அரசியலுக்கு ஒரு மேடை பண்புங்கிறது ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயமா நமக்குள்ள இருக்கு. அதாவது தமிழ் சூழல்ல சாதாரணமா நம்ம வழக்கு வெளிப்பாட நம்ம பேசக்கூடிய வெளித்தலுக்கு பார்த்தீங்களா, சாதாரணமா பேசுவோம். என்ன மச்சான் சாப்பிட்டியா போனியா வந்தியா இந்த மாதிரி சாதாரணமா பேசுவோம். ஆனா பொதுமை பண்புன்னு வரும்போது அனைவருமே தமிழை நேர்த்தியான தமிழை தான் பயன்படுத்துறாங்க. அதுவும் வட்டார வழக்கு இல்லாத நேர்த்தியான தமிழ். அந்த நேர்த்தியான தமிழ் அனைவருக்கும் பொதுமையான தமிழ் தான் இதுவரைக்கும் நம்ம தமிழ் சூழல் பார்த்துருக்கு. இதுல வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற மாதிரி ஒவ்வொரு வட்டார வழக்கும் தமிழ்நாட்டில் தான் மிக அதிகமான தமிழில் இருக்கக்கூடிய வட்டார வழக்குகளை இருக்கக்கூடிய மிகவும் அதிகமான வட்டார வழக்குகள் கூடிய தமிழ்ல. அப்போ அந்த இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களையும் அத்தனை அந்த வட்டார நம்ம தமிழர்களையும் இணைக்கக்கூடிய ஒரு பொதுமை சொல்லுங்கிறது தமிழ். நீங்க வாங்க அப்படிங்கிற அந்த சாதாரணமான ஒரு மேடை பண்பான பேச்சு. சுத்தமா என்னைக்கு இந்த கோமாளி நடிகர் வந்துக்கிட்டு அரசியல் கூட்டத்தை போட்டு அந்த என்ன சிஎம் சார் அந்த மாதிரிலாம் பேசுறத கண்டு அத்தனை பேரும் அதிர்ச்சியில உறைஞ்சிட்டாங்க. என்னடா சரியான காட்டு கும்பலை கொண்டுட்டு வந்து இங்க விட்டுருப்பாங்களுக்கு, இவன் இப்படி பேசி அரசியல் பண்ணி நாளைக்கு முதலமைச்சர் ஆனானா என்ன கதிக்கு என்ன கூத்துக்கு தமிழ்நாடு ஆக போகுதுன்னு எல்லா ஆய்வாளர் எல்லாருமே அதிர்ச்சியில உறைஞ்சிட்டாங்க. குறைந்தபட்சம் இந்த மாதிரி அல்லு சில்லறத்தனமான பேச்சை பேசிக்கிட்டு தெரியக்கூடிய இன்னொரு வருஷம் நீங்க இருக்கு, அதுக்கு பேர் தான் சைமன் செபஸ்டின். அவனும் இவனும் வந்துக்கிட்டு கேடுகட்டத்தனமான ஒரு பேச்சை பேசிக்கிட்டு வெக்கமே இல்லாம ஊருக்குள்ள சுத்திட்டு வந்துட்டு நேத்திக்கு வாய் சோடால் வக்கன சோடா ஃபுல்லா எடுத்துருக்காங்க. இதுல ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஆப்ப சொருகக்கூடிய வேலையை இங்க தெளிவா செஞ்சிருக்காங்க. முதல் ஆப்புங்கிறது இந்த வளர்ந்த மாடு விஜய்க்கு ஆப்பு சொருகிறதுக்கு என்னது சிபிஐ இடிஏல வந்துக்கிட்டு நேற்று விசாரணைக்கு போகும்போது கூட 10 ரசிகர்கள் சூழ்ந்துக்கிட்டு செல்ஃபி எடுத்தாங்க. அதே மாதிரி உள்ள போய் எலெக்ஷன் ஆபீஸுக்குள்ளேயும் விஜயோடைய ரசிகர்கள் உட்காந்து இவருக்கு இந்த விசிலையே கொடுங்கன்னு சொல்லி கையெழுத்து போட்டு அதன் அடிப்படையில் இவருக்கு விசில் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லி வெளியில சொல்லியிருக்காருன்னா இது எவ்வளவு பெரிய எச்சத்தனமான ஒரு வேலை. எலெக்ஷன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்தமான ஜனநாயகத்தையுமே கேலியும் கிண்டலும் பண்ணக்கூடிய வேலை இது. இங்க தனித்த அதிகாரம் படைத்தது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படித்தான் இங்க ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு இந்த தேர்தல் ஆணையம், பாஜகவோட தேர்தல் ஆணையம். எஸ்ஐஆர் ஃபார்ம் வரும்போது கூட ராகுல் காந்தி ஏன் நீ நீதிமன்றத்துக்கு போல, நீங்க இருக்கக்கூடிய தற்கொலை கும்பல் எல்லாமே கேட்கிறாங்க, இவ்வளவு தூரம் எதுக்கு எடுத்தாலும் நீதிமன்றத்துக்கு போவீங்க, நீதிமன்றம் போவீங்கல்ல, இப்போ இவ்வளவு சீட்டிங் வேலை பண்ணியிருக்காங்கல்ல, போய் நீதிமன்றத்தில் போய் நீங்க நிற்கும் போங்க, அங்க போய் ஃபைல் பண்ணுங்க சொல்லும் போது நீதிமன்றத்துக்குள் இந்த விஷயம் போகவே போகாதுன்னு பாஜக சட்டம் போட்டு வச்சிருக்கா. அப்போ இதை தூக்கிட்டு நீ அங்க போனா அவங்க தலையை சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நீங்க இடையில நீ அங்கே போய் பைசல் பண்ணிக்கிங்க சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்க, நீதிமன்றம் போக மாட்டாங்க, மக்கள் மன்றத்தை சந்திச்சு தான் இவ்வளவு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க.
அப்படி இருக்கும்போது ஒட்டு மொத்தமான தேர்தல் ஆணையத்தையுமே இவங்க வந்துக்கிட்டு எங்க கைக்குள்ளதான் இருக்குங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்துட்டு இவரோட ரசிகரா இருக்கிறாரு. அதன் அடிப்படையில வந்துக்கிட்டு எனக்கு விஜய்க்கு விசில தூக்கி கொடுத்துட்டாருன்னு சொன்னா இவங்க எல்லாம் என்ன மாதிரியான மைண்ட் செட்ல இவங்க இருந்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. அப்போ நீங்க எல்லாம் ஒண்ணு பண்ணுவோம், 234 தொகுதிக்கும் ஆள் போடுங்க. ஆளை போட்டு இந்த வளர்ந்த மாடை பேச சொல்லுங்க. நாமெல்லாம் பொதுமக்களை சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி நம்மளுடைய பண்ணையார் வீட்டுக்குள்ளேயே இருந்து கதவை இறுக்கமா சாத்தி வச்சுட்டு நீட்டமா நீட்டி படுத்துட்டாரோ அந்த மாதிரி நம்மளுடைய கட்சி தலைவர்கள் பொறுப்பாளர்கள் எல்லாம் நீட்டமா நீட்டி படுத்துருங்க. தலைவர் எவ்வளியோ அதே வழிதான் நம்மளுடைய தொண்டர்கள். படுத்து முடிச்சிட்டீங்கன்னா நான் இருக்கேன். நம்மளுடைய தளபதியோட ரசிகர் இருக்கார் பாத்தீங்களா, அவர் ஒருத்தர் தேர்தல் ஆணையத்தில் இருக்காரு. அவர் யாரா வேணாலும் இருக்கலாம். என்ன பேர் மட்டும் தான் சொல்லல, அதிகாரியா இருக்கலாம், இல்ல கமிஷனரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்குள்ளே இவங்களுடைய ரசிகர் ஒருத்தர் இருக்காங்க போது எல்லா எலெக்ஷனும் ஏன்னா அவங்க தான் அறிவிக்கிறாங்க. என்னத்தை வேணா பண்ணிட்டு போட்டோம். அனைத்து இடத்துலையும் 234 இடத்துலையும் நமது விசில் சின்னம் மடக்கு ஊதி மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றதுன்னு கூட அறிவிச்சாலும் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்களான்னு தான் இப்ப நமக்கு தெரியல. அப்போ இவங்க இங்க இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை எப்படி நக்கலும் நையாண்டியும் கேலியும் கிண்டலும் பண்ணிட்டு இருக்காங்கிறதா அதுல முக்கியமான விஷயம். இது எல்லாமே யதார்த்தமா ஒரு பேச்சா வருதுன்னு மட்டும் நீங்க நினைச்சுக்காதீங்க. 2000க்கு பிறகு வந்திருக்கக்கூடிய இந்த ஜெனஸ் இளைஞர்கள் தான் இந்த தடவை ஓட்டு போட போறாங்க. அவங்கள ஒரு மட்ட சாம்பிராணியா வச்சிருக்கணும். அவங்கள குறைந்தபட்ச அரசியல் அறிவுங்கிறது அவனுக்கு வந்துடக்கூடாது. இந்த மாதிரி தற்கூரிய கொண்டுட்டு ஒரு தலைவனா வச்சுட்டோம்னா அவன் அதிகபட்சமா ரசிக மனப்பான்மையிலே அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு கிடப்பான். இங்க இருக்கக்கூடிய திராவிட பண்பாட்டு அரசியல அடியோட ஒழிச்சு கட்டிப்படலாம். அதன் அடிப்படையில் இவங்களை ஃபுல்லா தற்கூரி விரல் உருட்டக்கூடிய அளவுக்கு இவங்களை ரேக பரம்பரையை நம்ம மாத்திரலாம்னு சொல்லிட்டு இந்த பாஜக துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் ஒரு தர்மேந்திர பிரதான் ஒரு ஆள் இங்கே ஒரு மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு ஆள் சனாதனத்துக்கு எதிராக ஒரு தமிழ்நாடே கிளம்பி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்துட்டு போனான். அப்ப எந்த அளவுக்கு இங்க தமிழ்நாடு வீரியமாக பார்ப்பனியத்தையும் ஆரியத்தையும் ஆடிய அடிவரடி கும்பல்களையும் அடியோடு அடித்து ஓட விரட்டி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. இதை நாசம் சர்வநாசம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பொறுக்கி ஒரு கேடு கட்ட பொறுக்கிய கொண்டு உள்ள விட்டாங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த பொறுக்கி என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, தமிழ் தேசியம்ங்கிற போவியில நேரடியாக தந்தை பெரியார் திட்டமும் பிஞ்ச செருப்பால் எடுத்துட்டு அடி அவனை அடிச்சு துவைச்சு ஓரமா உட்கார வச்சு மூக்கு சிந்த விட்டுட்டானுங்க. இதன் பிறகு ஆரியம் சும்மா இருக்குமா, சரி நம்ம ஏற்கனவே ஒரு வருஷம் நான் உள்ள விட்டோம், அது நல்லா வாங்கிக்கிட்டு ஓரமா உட்காந்துருக்கு, இப்படியே போனோம்னா இது நீடிக்காது. சரி அதிகாரத்தை மூலப்படத்தை நம்ம பயன்படுத்தணும்னு இந்த போஸ்ட் மேல உட்கார வச்சு உள்ள வர சொல்லி ஏடிக்கு போட்டு இந்த இரட்டை இன்ஜின் இரட்டை கவர்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இரட்டை ஆட்சி முறை தன்மையை கொண்டுட்டு எல்லா வேலையும் செஞ்சு அடாவடித்தலை பண்ணும்போது முதலமைச்சர் சூப்பரா அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செஞ்சு அனுப்பி தமிழ்நாடு நல்லா அவருக்கு கொடுக்க வேண்டிய வேலையை கொடுத்து அவரை மூலையில சாத்திட்டாங்க. அப்போ இப்ப இங்க வெகு மக்கள்கிட்ட அதாவது வாக்காளர்கிட்ட நேரடியா போய் ஒரு அலைமெண்ட்டை உருவாக்கி விடணும். அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஓர்மை தன்மையை ஒற்றுமை தன்மையை சிதைச்சு விடணுங்கிறதுக்காக ஒரு ரசிக மனப்பான்மையை உள்ள கொண்டு தான் ஆட்டி விடுவோம் அப்படின்னு எவன் அங்க பாஜகவுக்கு ஜெண்டாவுக்கு ஐடியா கொடுத்தான்னு தெரியல. எம்ஜிஆர் மாதிரி இவர் இருக்கிறாரு, அதனால நீங்க விஜயை நம்ம உள்ள களத்தை இறக்கி விட சொல்லுவோம். பாவம் இந்த புள்ள பூச்சியை கொண்டுட்டு போய் அங்க பிதுக்குனதின் விளைவா அது என்னன்னா இஷ்டத்துக்கு பேசுது. அது என்ன பேசுதுங்கிறதுக்கெல்லாம் நம்ம விளக்கம் சொல்ல முடியல. ஊழலை ஒழித்து விடுவேன், அதை ஒழித்து விடுன ஊழல நீ எவன் நினைச்சாலும் ஒழிக்க முடியாது. நீயே டிக்கெட் விஷயத்துல உன்னை கழுவி ஊத்துறான். சின்ன பசங்களாம் நிர்மல்குமாரை செஞ்சு விட்டுட்டாங்க. அதுக்கே பதில் சொல்ல தெரியல. எல்லாம் நீ பேசக்கூடிய பேச்சை கண்டு சிரிக்கிறாங்க. நானே உட்கார்ந்தாலும் ஒரு நாளால மாற்ற முடியாதுன்னு ஓவாயா சொல்லிருச்சு. அப்ப அரசியல்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயங்கிறது உனக்கு சுத்தமா தெரியாது. ஏன்னா நீ வந்திருக்கக்கூடிய நிலைமையே வேற. எந்த விதமான ஆசாவும் பாசாவும் இல்லாத ஒரு ஆள் அரசியலுக்கு வராரா? ஏன் நீ அப்படிதான் ஒண்ணுமே தெரியாம ஆசா பாசம் இல்லாம தான் அரசியலுக்கு வந்தியா? மக்களுடைய பிரச்சனைக்கு முன்னாடி நீ போய் களம் கட்டியா, ஜெயிலுக்கு போனியா? எல்லாம் வாயிலெல்லாம் போண்டா வச்ச மணிக்கு உள்ள வச்சுக்கிட்டு போய் கேட்டை இழுத்து பூட்டிட்டு 41 விஷயமே சிரிச்சு போய் கிடக்கக்கூடிய சூழ்நிலையில
உன் பேச்ச ஒரு கூமுட்டை கூட இங்க இருக்கக்கூடிய நம்ப மாட்டான் அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரிஞ்சு போன விஷயம் ஆயிடுச்சு. அதன் அடிப்படையில் இவனுங்க நாளுக்கு நாள் வந்துக்கிட்டு தனியாவே போய் நில்லு அப்படின்னு சொல்லும் போது தனியா ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய ஒரு குரங்கு என்ன சொல்றது, ஒரு மங்கி கும்பல கொண்டு விட்டுருக்கு. அது என்டிக்கு தனியா போய் நின்று அது நான் தனியா தான் நிற்பேன், என் கூட எல்லாம் வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு கொள்கைக்குள்ள வந்து ஜாயிண்ட் அடிக்கிறதுக்கு அந்த உலகத்துல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அது தனியா நிக்குது ஓட்டை பிரிக்கிறதுக்கு. அதே மாதிரி பெரும்பான்மையான ஓட்டை பிரிக்கிறதுக்கு, அதாவது இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஓட்டை தனியா துண்டா பிரிக்கணும். அப்ப பிரிச்சிட்டோம்னா இங்க இருக்கக்கூடிய மீத ஓட்டு இருக்கு பாத்தீங்களா, வயதானவர்கள் ஓட்டை வச்சு முன்னாடியும் பின்னாடி நம்ம களம் கட்டு நம்ம உள்ள போந்துடலான்னு கேடுகட்ட நப்பாசையில வந்துகிட்டு இந்த பாஜக செய்யக்கூடிய வேலை தான் இவ்வளவு வேலைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். குறிப்பா தமிழ்நாட்டில் கூடிய அனைவருக்கும் தெரியும். அதனால இவங்க அடிக்கக்கூடிய இந்த விசிலுக்கு பாத்தீங்களா, காது கிளிய என்ன விசில் அடிச்சாலும் மண்டையில் இருக்கக்கூடிய மூளைக்குள்ள வந்துட்டு போவே போகாது. அங்க இருக்கக்கூடிய திராவிட சவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது அடிக்க ஆரம்பிச்சுட்டு இவங்களுக்கு செவ்வியில கிழிஞ்சு டார்டாரா தொங்கிருங்கிறது வந்துட்டு இவங்களுக்கு தெரியும். அதனால இப்போதைக்கு இவங்க எடுக்கக்கூடிய அந்த மடக்கு ஊதியை எடுத்து வாயில வச்சு ஊதுன்னு ஊதிட்டு இருக்காங்க. ஏன்னா மடக்கு ஊதின்னு எதோ சொல்றேன்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம். மடக்கு ஊதினா விசிலுக்கு தமிழ்ல பேரு மடக்கு ஊதி. இவனுக்கு விசில் நடிச்சிட்டு இருக்கானுங்க. தமிழ் பாரம்பரியம், தமிழ்நாட்டில் திராவிட பாரம்பரியம், தமிழ் பாரம்பரியம் தான் இங்க இருக்கு. அதனால இவனுக்கு கொஞ்சம் அந்த மடக்கு ஊதியை எடுத்துட்டு விசில் ஊதுவதற்கு முன்னாடி விசிலுங்கிறத விட இந்த வார்த்தையை பயன்படுத்தினானுங்களா இன்னும் அதிகமா மக்கள்கிட்ட போய் சேர்வாங்க அப்படிங்கிறத நம்மளுடைய விருப்பம்.